நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம்னு சொன்னால் 3 காரியங்கள் சொல்லலாம். ஒன்று, படிப்படியாய் நாம் யாரை போல மாற வேண்டும்? இயேசுவை போல. ஒரே நாளில் நடக்காது, படிப்படியாய் மாற வேண்டும். ஒரு செய்தி கேட்கும்போது ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஒரு காரியத்தை, அந்த ஒரு காரியத்தை ஒரு வாரம் முழுக்க என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ அந்த குவாலிட்டி நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். அதே போல் 2வது ஒரு நோக்கம் உண்டு. நாம் இயேசுவின் வருகையில் நம்ம என்ன செய்யணும்? பங்கடைய வேண்டும். இது 2வது முக்கியமான நோக்கம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கத்தில் முதல் நோக்கம், படிப்படியாய் நாம் யாரை போல மாறிவிட வேண்டும்? இயேசுவை போல. அதனால தான் அந்தியோகியா சபையில் இவர்களை நீ சீஷர்கள் என்று சொல்வதை விட என்ன சொல்லலாம்? கிறிஸ்தவர்கள். ஏன் இவங்களை பார்த்தா சீஷர்கள்னு சொல்றதை விட யாரை போலவே இருக்கிறாங்க? கிறிஸ்துவ போல இருக்கிறதுனால கிறிஸ்டியன்ஸ் அப்படி சொல்லலாம், அப்படி அவங்க நினைச்சாங்க. ஸோ முதல் நோக்கம், படிப்படியாய் நாம் யாரை போல மாற வேண்டும்? இயேசுவை போல. 2வது நோக்கம், நாம் எல்லாம் யாருடைய வருகையில் பங்கடைய வேண்டும்? இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவர் வரும்போது மேகங்கள் நடுவிலே தூதர்களோடு, வான சேனையோடு அவர் இறங்கி வருவார். தூதர் சேனையோடு அப்படி இறங்கி வரும்போது ஆயத்தமாக இருக்கிறவர்கள் காதிலே எக்கால சத்தம் கேட்கும். இங்கே ஏறி வா என்கிற சத்தம் ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு கேட்கும். கரை திரை இல்லாத மணவாட்டியாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்படிப்பட்ட வருகையில நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலமுறை இயேசுவின் வருகை இருக்காது, ஒரே ஒரு முறைதான் இயேசுவின் வருகை. முன்பு அவர் வரும்போது இரட்சகராய் வந்தார். இனி அவர் வரும்போது இரட்சகராய் அல்ல, ராஜாதி ராஜாவாய் நியாயம் தீர்க்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் வருவார். 3வது ஒரு பிரதான நோக்கம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் உண்டு. நாம் பெற்ற இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் பிரதான கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, ஆமென், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆகையில 3 பிரதான நோக்கம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் நோக்கம் என்ன நோக்கம்? நாங்கள் படிப்படியாய், எப்படி சொல்லுங்க? நாங்கள் படிப்படியாய் இயேசுவை போல மாற வேண்டும். உங்கள்கிட்ட யாராவது கூப்பிட்டு சர்ச்சுக்கு எதுக்குப்பா போற, சர்ச்சுக்கெல்லாம் அப்படி போகணுமா அப்படின்னு கேட்டா, ஆமா, நான் படிப்படியா யாரை போல மாற வேண்டும்? இயேசுவை போல. 2வது பிரதான நோக்கம், இயேசுவின் வருகையில் நாங்கள் பங்கடைய வேண்டும். 3வது பிரதான நோக்கம், நாங்கள் மற்றவர்களுக்கும் இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும். அதில் இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். இந்த பிரசங்கம், இந்த செய்தி ஒரு போதனையாக இருக்கும். ஒரு பவர்ஃபுல் காரிஸ்மேட்டிக் ப்ரீச்சிங்காக இல்லாமல் ஒரு டீச்சிங்காக இருக்கும், போதனையாக இருக்கும். ஆனால் நீங்கள் நுணுக்கமாய் கவனித்தால் நம்முடைய சுபாவம் படிப்படியாய் இயேசுவை போல மாறுவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். எத்தனை பேர் என் குணம் இயேசுவின் குணத்தை போல மாறணும் அப்படி விரும்புகிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். என் குணம் யாருடைய குணத்தை போல மாறணும்? எல்லாரையும் போல இயேசு இல்லை, ரொம்ப வித்தியாசமா இருந்தார். எல்லாரும் பாராட்டும் போது அவர் பாராட்டவே மாட்டார். எல்லாரும் குறை சொல்லும் போது அவர் என்ன செய்வார்? பாராட்டுவார். எல்லாரும் ஒருத்தைய கொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவர் கொல்லலை. ஆனால் எல்லாரும் போற்றி புகழ்கிற பரிசேயர்களை அவர் என்ன செய்யற? நேரடியாக கண்டிக்கிறார். எல்லாரும் பெருசுன்னு நினைக்கிற ஒரு மேட்ரே இல்லைன்ட்டாரு. எல்லாரும் அற்பமா நினைக்கிறத எப்படி பார்க்கிறாரு? பெரிய மேட்டரா பார்க்கிறார். அப்ப இயேசுவின் குணத்தை போல நாம் மாற வேண்டும். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியம் யோவான் 2ஆம் அதிகாரத்திலிருந்தும் யோவான் 6ஆம் அதிகாரத்திலிருந்தும் ஒரு 4 காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக 4 வார்த்தைகள் சொல்லுவேன், நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணிக்கணும். எல்லா வாரமும் உள்ள பிரசங்கத்திற்கு அல்லது போதனைக்கு இவைகள் உங்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கும். இயேசுனுடைய பிரதான சுபாவங்கள்னு இதை சொல்லலாம். இயேசுனுடைய பிரதான சுபாவங்கள். ஆனால் அதை நான் நேரடியாக பிரசங்கிக்க போறதில்லை, அதை பலமுறை கேட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் முடிக்கும் போது நான் அதை பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பிரதானமான சுபாவங்கள் 4 சுபாவங்கள். அன்பு, 2வது பரிசுத்தம், 3வது தாழ்மை, 4வது பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிதல். இந்த 4ஐயும் தான் அவருடைய மினிஸ்ட்ரியில நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். எது செஞ்சாலும் இந்த அரௌண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. இயேசு நடத்தில் உள்ள இந்த 4 சுபாவங்களும் நமக்குள்ளேயும் உண்டாக வேண்டும். அதற்குத்தான் அடுத்தடுத்து நம்ம சொல்ல போகிற செய்திகள் எல்லாம் உதவியாக இருக்கும். இந்த 4 செய்திகளும் நமக்கு தேவை. சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு. ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறாரு, எது நிமித்தம் தான் சுகமாக்குறாரு? அன்பு. அன்பு. 2வது பரிசுத்தம். அடுத்த 3வது தாழ்மை. 4வது பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிதல். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை சத்தமா சொல்லிடலாம். கிறிஸ்துவின் சுபாவங்கள் என்னது? அன்பு. கொஞ்சம் சத்தமா, அன்பு அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு,
பரிசுத்தம், தாழ்மை, பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிதல், இந்த நாளையும் தான் அவர் வாழ்க்கை முழுக்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆகையால அதை நான் நேரடியாக சொல்ல போவதில்லை, இதை நாம் உள்ளே தியானிக்க போகிறோம். இயேசுடைய அப்ரோச் போலவே நம்முடைய அப்ரோச் மாற வேண்டும். இயேசுனுடைய அணுகுமுறை ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. எப்படின்னு கவனிங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கானாவூர் கல்யாணம். அந்த கானாவூர் கல்யாணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை? ஒரு கப்பு தண்ணி இல்லை, 6 கற்சாடிகள் முழுக்க தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஆனால் இந்த அற்புதத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 4 காரியங்கள் நான் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். முதல் காரியம், எல்லாருடைய இருதயத்தையும் இயேசு அறிந்து வைத்திருந்தார். இந்த சுபாவம் நமக்கும் தேவை. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எதை அறிந்து வைத்திருந்தார்? எல்லாருடைய இருதயத்தையும். இன்னைக்கு நம்ம முகத்தை பார்த்து நம்புறோம், முகத்தை பார்த்து நம்பி ஏமாந்துடுறோம், முகத்தை பார்த்து நம்பி எதையோ ஒன்று செய்கிறோம். அவங்க துரோகம் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஏமாந்துடுறோம். நான் ஏமாறக்கூடாதுன்னு விரும்புகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா கேள்வி? என் வாழ்க்கையில் நான் யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படி சொல்கிறவங்க எல்லாம் கை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏமாறக்கூடாதுன்னா முதல் காரியம், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அல்லேலூயா. அது எப்படின்னா, உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க முகத்தை பார்த்து தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்களும் அவங்க முகத்தை பார்த்து தான் பேசிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுடைய இருதயத்திற்குள் அவர்களுடைய இருதயத்தை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கர்த்தர் தரணும். வேணும்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது தேவனுடைய சுபாவம். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ண போகும்போது யார் என்று தெரியவில்லை. ஈசாயின் குமாரரில் யார் என்று தெரியவில்லை. அப்பொழுது தேவன் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ. அப்ப தேவனுடைய சுபாவத்தில் ஒரு சுபாவம். என்ன சுபாவம்? இருதயத்தை பார்க்கிற சுபாவம். அப்ப இன்றைக்கு நமக்கும் தேவை. முதல் காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம், எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்து வைத்திருக்கிற கிருபை நமக்கு தேவை. வாசிக்கலாமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அற்புதம் செய்ததற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த அற்புதம் செய்ததற்கு ஒரு காரணம். எதற்கு? அந்த வீட்டிலே ரசம் குறைவுபட்டுச்சு, கொடுத்துட்டார், அது உண்மைதான். ஆனால் அவருடைய நோக்கம் அது அல்ல. தம்முடைய மகிமையை அவர் என்ன செய்ய வேண்டும்? வசனம் தெளிவாய் சொல்கிறது, இதமாய் அற்புதம் செய்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். அப்போ கானாவூர் அற்புதத்தின் நோக்கம், அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஏன் அவர் மகிமையை வெளிப்படுத்தினார்? அவர் மகிமையை வெளிப்படுத்தினால்தான் என்னன்னே தெரியாம தான் பின்னாடி சீஷர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தன்னை என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். வாசிக்கிறோம் அப்படித்தான். தம்முடைய அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். இப்போ இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சு பரவுது. ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி வருது. இவர் தானோ. இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்களும் ஒரு 6 குடம் தண்ணி பிடிச்சு வைக்கிறோம், எங்கள் வீட்லேயும் வந்து தண்ணி என்ன மாற்றி கொடுத்துட்டு போங்க. நாங்கள் அதில் ஒரு பாட்டில் மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் தலைமுறையாக வச்சுக்கிட்டோம். இது யார் கொடுத்த ரசம்? இயேசு கொடுத்த ரசம் அப்படி சொல்லி நாங்கள் வச்சுக்கிடுறோம். அப்படி எல்லாரும் அவரை விரும்பி பின்னாடி வந்திருப்பாங்க. பல அற்புதங்கள் எதிர்பார்த்திருப்பாங்க. தீர்க்கதரிசியின் மனைவியின் வீட்டில் எண்ணெய் பெருகினது போல ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருப்பாங்க. அப்படி கேள்விப்பட்டு ஒரு கூட்டம் வந்துருச்சு. வாசிங்க 22ஆம் வசனத்துல இந்த அற்புதங்கள் அடையாளங்கள், அதற்கு பிறகு எருசலேமில் ஒரு பிரசங்கிக்கிறாரு, சுத்திகரிக்கிறாரு. இதுக்கப்புறம்லாம் உள்ள காரியத்தை வாசிங்க பார்க்கலாம். 23ஆம் வசனத்தை வாசிங்க. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்ப இவர்கள் விசுவாசம் வைத்தது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா கூட வேண்டாமா? ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா எதை கண்டு விசுவாசித்தார்கள்?
அற்புதங்களை கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். இப்போ இங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு செய்த அற்புதத்தை பார்த்துதான் நான் விசுவாசிக்கிறேன், அப்படி யாராவது இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த விசுவாசத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு மாறாக என்னுடைய உபதேசத்திற்காக, என்னுடைய வார்த்தைக்காக, நான் கொடுக்கிற நித்திய ஜீவனுக்காக, நான் கொடுக்கிற பரலோகத்திற்காக என் நிமித்தம் நீங்கள் விசுவாசமா இருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் என்னுடைய அற்புதத்திற்காக நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்ப வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருந்தார்கள். ஆனால் 2 செய்தி 24ஆம் வசனத்தில் இருக்கிறது. அப்படி இருந்தும் எல்லாரையும் அறிந்திருந்தபடியால், போதும், எல்லாரையும் அறிந்திருந்தபடியால். இயேசுவுக்கு நல்லா தெரியும், இந்த சர்ச்சுக்கு ஆராதனைக்கு இவ்வளவு பேர் வராங்க, இயேசு வேண்டும் என்று எத்தனை பேர் வருகிறார்கள், அவருடைய வார்த்தை வேண்டும் என்று எத்தனை பேர் வருகிறார்கள், பரலோக ராஜ்யத்துக்கு ஒரே ஒரு வழி, சத்தியம், ஜீவன் இயேசு மாத்திரமே, அதற்காக எத்தனை பேர் வருகிறார்கள், ஜீவ அப்பம் இயேசுவே, அதற்காக எத்தனை பேர் வருகிறார்கள், அவரே நல்ல மேய்ப்பன், அதற்காக எத்தனை பேர் வருகிறார்கள், அற்புதத்திற்காக எத்தனை பேர் வருகிறார்கள் என்று அவர் எல்லாரையும் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியா. போதும். அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லை. ஹல்லேலூயா. இயேசு எதை அறிந்து வைத்திருக்கிறார்? இயேசுவினுடைய சுபாவங்களை குறித்து தான் படிக்கிறோம். இயேசு கிட்ட போயிட்டு ஒருத்தர், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ நீட் யூ ஜீசஸ், ஐ டிசைர் யூ ஜீசஸ், உம்மை எனக்கு ரொம்ப பிடிக்குது, உம்மை நான் நேசிக்கிறேன், நீர் எனக்கு தேவை அப்படி சொன்ன உடனே, அப்படியா மகனே, அப்படியா மகளேன்னு அவர் சொல்றதில்ல. அவர் டக்குன்னு எதை பார்ப்பாரு? இருதயத்தை. அப்ப பார்ப்பாரு, இவன் நான் வேணும்னு சொல்லி ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்றானா, இல்லை என் கையை பார்க்கிறானா? சிலர் இயேசுவின் கையை பார்த்து வருகிறார்கள், சிலர் இயேசுவின் பையை பார்த்து வருகிறார்கள், சிலர் தான் இயேசுவின் முகத்தை பார்க்க வருகிறார்கள். இயேசுவின் முகத்தை பார்க்க வந்தோம்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சர்ச் அப்படியே ஆண்டவர் பார்ப்பார், இந்த கூட்டத்தை அப்படியே கர்த்தர் பார்ப்பார், இருதயத்தை பார்ப்பார். எதற்காக இன்றைக்கு இவன் ஆராதனைக்கு வந்தான், எதற்காக இவன் நன்றி சொன்னான், எதற்காக இவன் இயேசுவின் மேல் வைராக்கியமா இருக்கிறான். நிறைய பேர் என் மேல விசுவாசம் வைக்கிறாங்க, ஆனா எதுக்காக வைக்கிறாங்க? அற்புதங்களுக்காக. வாசிங்க திரும்ப வந்த வசனத்தை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. நம்மகிட்ட சில டைம் சொல்லுவோம் இல்லையா, அவன் சிரிக்கிறான்னு என்ன பண்ணிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. அவன் தோத்திரம் போடுறான்னு என்ன பண்ணிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா ஐயா ஐயான்னு சொல்றான்னு சொல்லி என்ன பண்ணிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. அவன் என்னெல்லாம் பண்றான்னு நான் சொல்றேன் பாருங்கன்னு சொல்லுவோம். அது யாருக்கு தேவை? மனுஷனுக்கு தேவை. ஆனால் இயேசுவுக்கு அது தேவையில்லை. ஏன்னா அவர் மனுஷரை அறிந்திருந்தபடியால், மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. எத்தனை பேர் இந்த ஞானம், இந்த கிருபை வேணும்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கிருபை தெரியுமா? மனுஷரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 9 வரங்களில் ஒரு வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். உங்களை சந்திக்க வருகிறவர்கள் என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சில குடும்பத்துக்கு நீங்க நன்மை செய்வீங்க, நன்மை செஞ்ச பிறகு அவங்க உங்களை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, சுத்தி 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 வருவாங்க. ஏன்? அதை விட்டுறக்கூடாது, அந்த தொடர்பை விட்டுறக்கூடாது, அதற்காக. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று இருக்க வேண்டும். உங்களிடத்துல வருகிற உள்ளத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை ஆண்டவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். வாலிப தங்கச்சிமாரெல்லாம் கை வைத்து சொல்லுங்க, என்னிடத்துல வருகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை கர்த்தர். வாலிப தம்பிமார், டீனேஜ் தம்பிமாரெல்லாம் கை வைத்து சொல்லுங்க, என்னிடத்துல வருகிறவர்களுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தர வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவினுடைய சுபாவத்துல ஒரு அருமையான சுபாவம் என்னன்னா, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்து வைத்திருந்தார். யாரும் போய் யூதாஸ் ரொம்ப மோசமான ஆளு. இப்போ 4 புஸ்தகங்கள்லையும் என்ன எழுதப்பட்டிருக்கு? அவரை காட்டி கொடுத்த யூதாஸ். சிலுவை பாடுகள் பக்கங்கள் எழுதப்பட்டிருக்குதா, இல்ல முதல்லையே எழுதப்பட்டிருக்குதா? முதல்லையே 12 பேருடைய பேரையும் சொல்லும் போது அதுல யூதாஸை மட்டும் எப்படித்தான் சொல்றாங்க?
காட்டி கொடுத்த யூதாஸ். அது முதல்ல தெரியுமா கடைசி தெரியுமா? முதல்ல தெரியாது. இவங்கெல்லாம் எழுதுனது கிபி 50, கிபி 40, கிபி 60, அப்புறம் கிபி 90 இப்படிதான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எழுதும் போதே முதல்ல இந்த பேர் எப்படி கொடுத்துட்டாங்க? காட்டி கொடுத்த யூதாஸ். எப்போ? தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுதுனாங்க. ஆனால் இயேசுவுக்கு முதல்ல தெரியும். முதல்ல தெரிஞ்சிருந்தா இந்த 3 வருஷத்துல யாரு காலி பண்ணியிருப்பாங்க? யூதாஸ. மீதி 11 பேரும் இவனை எப்படியாவது சோழி முடிச்சிடணும். ஏன்னா இவன் தான் இயேசுவுக்கு துரோகம் பண்ண போறவன், எப்படியாவது இவனை தூக்கிடணும். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அதை சொல்லல. ஆனா எப்ப சொன்னார் தெரியுமா? கடைசியாக பஸ்கா பண்டிகைக்கு அவங்க ஆயத்தம் பண்ணி அவங்க அப்பம் விட்டு திராட்சை ரசம் கொடுக்கும் போதுதான் சொன்னாரு, என்னை காட்டி கொடுக்கிற ஒருத்தன் இங்க தான் இருக்கிறான். அப்பந்தான் கேட்கிறாங்க, நானோ நானோ நானோ. அப்ப சொல்றாரு, இப்போ அப்பத்தை எடுத்து ரசத்தை வாங்குகிறவன் அப்படின்னு எப்பந்தான் சொல்றாரு? அப்பந்தான். ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடியே யாருக்கு நல்லா தெரியும்? அப்போ மற்றவர்களுக்கு தெரியாதது யாருக்கு தெரிந்திருந்தது? இன்னைக்கு அந்த கிருபை சபையின் பிள்ளைகளுக்கு வேணும். மற்றவர்கள் எளிதாய் போய் நம்பி ஏமாறலாம், மற்றவருடைய இருதயம் மற்றவர்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா கிருபை பெற்ற நாம், ஆவியை பெற்ற நாம், பரிசுத்த ஆவியை பெற்ற நாம், தேவனுடைய வரங்களை பெற்ற நாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மற்ற மனிதர்களுடைய இருதயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை தேவன் எங்களுக்கு தர வேண்டும். விரும்புகிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. Pray for God's divine wisdom. தெய்வீக ஞானத்தை கேளுங்க. எல்லாரும் ஏமாந்துடுறேன். சிலர் ரொம்ப ஏமாறுறவங்க இருக்கீங்க. ஏமாந்து இனிமேல் யாருக்குமே உதவி செய்யக்கூடாது அப்படி ஒரு முடிவுக்கே வந்தாச்சு. அப்படித்தானே? அப்படி யாரா இருக்கீங்களா? ஜென்மத்தில் நீ யாருக்கு உதவி செய்யவே கூடாது. உதவி செஞ்சு எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் துரோகம்தான். ஏன் நீங்க அப்படி துரோகம் பண்ணக்கூடிய அளவில் உதவி செஞ்சீங்கன்னா மற்றவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு. அப்படின்னா இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, ஒருத்தர் வந்து அவன் இப்படி அவ இப்படி அப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரை வெளிப்படுத்திடுவா? கர்த்தரை வெளிப்படுத்திடுவா. அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் சுபாவம், அந்த கிருபை நம்மையில் ஊற்றப்படுமானால் நீங்கள் ஒரு நாளும் ஏமாந்து போவதில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பி ஏமாறாதிருங்கள். அதற்கு ஒன்று தேவை, மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை குறித்து ஒருவரும் சொல்ல வேண்டாம், ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேணும்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க. மனுஷருடைய உள்ளத்தில் இருப்பதை வெளிப்படுத்தும், மனுஷருடைய உள்ளத்தில் இருக்கிற நோக்கங்களை அறிந்து கொள்ள ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தருவீராக. என்னுடைய எல்லைக்குள் ஒருவன் கால் வைத்தான், என்னுடைய குடும்பத்திற்குள் ஒருவர் வந்தால், ஊழியத்தில் ஒருவர் வந்தால், எங்களுடைய எல்லைகளுக்குள் ஒருவர் வந்தால், என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள், என்ன நோக்கத்தோடு அவர்கள் எங்களிடத்தில் பேசுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பகுத்தறிகிற அந்த ஆவிக்குரிய வரம் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஏமாந்து போகாதபடி கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இவர் அறிந்திருந்தபடியினால் இவர் நம்பி இணங்கவில்லை. என்ன செய்யல? இணங்கவில்லை. 24 வசனத்தையும் 24 வசனத்தை வாசிங்க. 23, 24 வாசிப்போம். 23 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அநேக அற்புதங்களை அநேகர் கண்டு. இப்ப சொல்லுங்க, இவர்கள் எதற்காக விசுவாசிக்கிற கூட்டம்? தெளிவா சொல்லணும். இவங்க எதற்காக விசுவாசிக்கிற கூட்டம்? இங்கேயும் கூட அற்புதத்துக்காக தான் நீங்க விசுவாசிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளணும். இயேசு அற்புதம் செய்தாலும் விசுவாசிப்பேன், இயேசு அற்புதம் செய்யாவிட்டாலும் விசுவாசிப்பேன். நான் விசுவாசிப்பதினால் அவர் தேவன் அல்ல. நான் சொன்னாலும் நான் சொல்லாவிட்டாலும், நான் அறிக்கையிட்டாலும் அறிக்கை பண்ணாவிட்டாலும் அவரே தேவாதி தேவன், அவரே சர்வத்தையும் படைத்தவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிதியோனுடைய விசுவாசத்தை போல நம்முடைய விசுவாசம் இருக்கக்கூடாது. தோமாவின் விசுவாசத்தை போல நம்முடைய விசுவாசம் இருக்கக்கூடாது. கிதியோன் எப்படி விசுவாசிச்சான்? ஆண்டவரே நீரே ஆனால் நான் சப்பாத்தி போட்டுட்டு நான் குழம்பு வச்சுட்டு வார வரைக்கும் நீர் எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். அவர் இருந்தார். ஆண்டவரே நீரே ஆனால் இந்த தோல்ல மட்டும் என்ன பெய்யணும்? பனி பெய்யணும். அடுத்த நாள் சொல்ற, இந்த தோல்ல மட்டும் என்ன பெய்யக்கூடாது? பனி பெய்யக்கூடாது. ஆண்டவரே நீரே ஆனால் நான் இப்ப மீதியானுடைய கூடாரத்துக்கு போகும்போது அங்கே எனக்கு ஒரு அடையாளம் உண்டாகணும். தோமா சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால் உம்முடைய கைகளிலும் உம்முடைய கால்களிலும்
இதையும் சொன்ன பிறகு சட்டையும் திறந்து காட்ட சொல்லி விழாவில் எதை போட்டு காட்டணுமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ விசுவாசிச்சுட்ட, நல்ல மனுஷன் தான். ஆனா கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவான், மேன்மை உள்ளவன். அப்ப இப்ப நான் கேட்கிறேன், அற்புதத்திற்காகத்தான் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்றீங்களா? இயேசு தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, என் மேல் வைத்த அன்பி நிமித்தம் அவர் எனக்காய் ஜீவனை கொடுத்தார், அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளது, அதற்காய் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க 2 கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வாசிக்கிறோம், பஸ்கா பண்டிகையில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் அடுத்த வசனம் தெளிவாய் நமக்கு 2வது பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்ன வார்த்தை வாசிங்க? அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. திரும்ப வாசிங்க இந்த வார்த்தையை, அவர்களை நம்பி இணங்கவில்லை. நல்ல கை வைத்து சொல்லுங்க, நான் ஏமாறக்கூடாது என்றால் எல்லாரையும் நம்பி இணங்கிவிடக்கூடாது. எல்லாரையும் நம்பி இணங்கிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. பிசாசு நல்ல வேஷம் போடுறவன். பிசாசு என்ன போடுவான்? அவன் மாஸ்க் வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? மாஸ்க். ஆனா பார்த்தா மாஸ்க்னே தெரியாது, ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அதனால அவன் தூண்டி விடுற மக்களும் நல்ல மாஸ்க் போட்டு ஏமாத்துவாங்க. உங்ககிட்ட வந்து திடீர்னு உங்களை புகழ்றாங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பிரதர், நான் நல்லா பார்க்கிறேன் பிரதர், உங்க கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறா. இப்படி சொன்ன உடனே நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கும்? ஐயா, நானே சந்தேகத்தோடு இருந்தேன், கர்த்தர் என் கூட இருக்காரா இல்லையான்னு சொல்லி. இப்ப இந்த சகோதரி ஒரு புறஜாதி, ஒரு ரட்சிக்கப்படலை, இவளே வந்து சொல்லிட்டா உன் கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கா. அப்புறம் சிலர் சொல்லுவாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ நாளுக்கு நாள் எப்படி இருக்கிற? வளர்ந்துக்கிட்டே இருக்க. தம்பி, கடவுள் உன் கூட இருக்காருப்பா. ரைட்டு. இதெல்லாம் சொல்லும் போது நீங்க அவங்க வாய் சிரிக்கிறத என்ன பண்ணாதீங்க. ஐயா கவனிச்சீங்களா? உங்களை பாராட்டுறவங்க பாராட்டும் போது அவங்க வாயை திறந்து உங்களை பாராட்டுற வாயை என்ன செய்யாதீங்க. இவ்வளோ நல்லா இருக்கு, எங்க பாஸ்டர் இருக்கார, ஒரு நாளாவது என்னை கூப்பிட்டு நீ கர்த்தருக்குள்ள வளர்றப்பான்னு சொன்னதே கிடையாது. அவருக்கு வெளிப்பாடு கிடைக்கல, இந்த அண்ணனுக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. உங்களை பாராட்டுற வாயை பார்க்காதீங்க. உங்களை பார்த்து சிரிச்சு அப்படியே அசைச்சு தொட்டி கொடுக்குற கைகளை பார்க்காதீங்க. அவங்க பேசும்போதே உங்க கண்கள் எதை பார்க்க ஆரம்பிக்கணும்? சொல்லுங்க, எதை பார்க்க ஆரம்பிக்கணும்? அவர்களுடைய இருதயத்தை. என்ன நோக்கத்துக்காக? நல்ல நம்மளை பயன்படுத்தி கொள்றதுக்குன்னே ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கும். அவங்க கிட்ட நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த கூட்டம் எல்லாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்ததனுடைய நோக்கம் இயேசுவுக்கு தெளிவாய் தெரியும். இவர்கள் எதற்காக வைத்தார்கள்? அற்புதங்களை கண்டு. அப்படின்னா இவங்களுக்கு தொடர்ந்து என்ன தேவை? இவங்க டெய்லியின் மேல தான் எதிர்பார்க்க போறாங்க, அற்புதங்களை. அதனால இயேசு இவங்களை ஒருவேளை நம்பி இணங்கி இருந்தா என்ன நடக்கும்? இவங்களுக்காக டெய்லி ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையில வந்தவொடனே கேட்பாங்க, ஏசப்பா இன்னைக்கு என்ன அற்புதம் செய்ய போறீங்க? இன்னைக்கு நான் செங்கடல் என்ன செய்ய போறேன்? விளக்க போறேன். அடுத்த நாள் காலையில் என்ன கேட்போம், ஏசப்பா இன்னைக்கு என்ன அற்புதம் செய்ய போறீங்க? இன்னைக்கு 5 அப்பா 2 மீன் எடுத்துனா அப்படியே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொடுக்க போறேன். ஏசப்பா இன்னைக்கு என்ன அற்புதம் செய்ய போறீங்க? இன்னைக்கு என் கூட வாங்க, குஷ்டரோகிகளை தொட்டு என்ன செய்ய போறேன்? சுகமாக்க போறேன். ஏசப்பா இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு நான் தொட மாட்டேன், ஒருத்தி வந்து என்னை தொட்டுட்டு போவா, 12 வருஷம் பெரும்பாடு நீங்க போயிடு. ஏசப்பா இன்னைக்கு என்ன அற்புதம் செய்ய போறீங்க? இன்னைக்கு நான் பயங்கரமான அற்புதம், கல்லறையை திறந்து செத்து போன ஒருத்தனை 4 நாள் கழிச்சு வெளியே வர சொல்ல போறேன். கடைசி இயேசுவே டயர்ட் ஆயிடுவார். அவர் எங்க பிரசங்கம் பண்ண? அவர் டெய்லி என்ன செஞ்சாகணும்? அற்புதம் செய்யணும். அந்த கூட்டம் என்ன செஞ்சிடும்? ஓடியே போயிடும். ஏன்னா மேஜிக் மன்னனா மாத்திருவாங்க. ஏசு என்ன மாத்திருவாங்க? மேஜிக் மன்னனா மாத்தி அவங்க பார்வையெல்லாம் எதுல தான் இருக்கும்? அடுத்த பாயிண்ட்ல அது இருக்குது. அப்படியே ஒரு கூட்டமே அவருக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சுட்டு இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் தேவை தினமும் அற்புதம். இப்போ நல்ல அந்த செய்தியோட உள்ள கவனிங்க. அற்புதத்திற்காக தன்னை விசுவாசிக்கிறவர்களோடு தேவன் இணங்குவது இல்லை. தேவன் என்னோடு இணங்க வேண்டும் என்று சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா தேவன் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி விரும்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செய்வாரு. ஆனா யாரு செய்ய மாட்டார்னா, எனக்கு அவர் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவர் அற்புதத்திற்காக தான் நான் அவரை விசுவாசிக்கிறேன். இயேசுனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதென்றால், அற்புதத்திற்காக ஒருவன் சர்ச்சுக்கு வாரானா, செய்தி கேட்கறதுக்காக சர்ச்சுக்கு வாரானா, பரலோக ராஜ்யத்துக்காக சர்ச்சுக்கு வர்றானா,
ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக வர்றானா? எதற்காக வருகிறான்? இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். இப்பொழுது நம்முடைய உள்ளங்களை திறந்து பார்ப்போம். நாம எல்லாம் எதற்காக சர்ச்சுக்கு வந்திருக்கோம்? நீங்க சொல்லிட வேண்டாம். நீங்க சொன்னாலும் நீங்க சொல்லலனாலும் யாருக்கு நல்லா தெரியும்? இயேசுவுக்கு நல்லா தெரியும். அற்புதங்களுக்காக மட்டுமே இயேசுவை பற்றி கொள்ளுகிறவர்களா இருப்போம் என்றால் நீங்க இயேசுவோட இணங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா இயேசு உங்களோட என்ன செய்ய மாட்டார்? இணங்க மாட்டார். ஒரு அற்புதம், ஒரு மிராக்கிள், அற்புதம் தேவையா தேவையில்லையா? தேவை. தேவைப்பட்டால் யாரை செய்வார்? கர்த்தரை செய்வார். இப்ப கூட என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யறார் சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செய்யறாரா செய்யலையா? செய்யறார். ஏதோ அற்புதம் செஞ்சு ஏமாத்தி உள்ள கூட்டு வந்து அடுத்து செய்யாமலே இருக்க மாட்டார். நோ நோ நோ, எப்ப எல்லாம் வேணுமோ செய்வார். ஆனா என்னுடைய நோக்கம், நான் இயேசுவை அற்புதத்திற்காக பின்பற்றுகிறவனாய் இருக்கக்கூடாது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. என்ன அறிந்து வைத்திருந்தார்? இந்த கூட்டம் என்ன கூட்டம்? அற்புதங்களுக்காக என்னை பின்பற்றுகிற கூட்டம். நமக்கு தேவை இருப்பது உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சில அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க வேண்டியது உண்மைதான். தேவன் மட்டும்தான் செய்ய முடியும், எங்களால் செய்யவே முடியலப்பா, கர்த்தர் தான் ஒரு அதிசயத்தை செய்யணும்னு சொல்றது உண்மைதான். கர்த்தர் அதை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். இங்க இருக்கிற கூட்டம் கர்த்தர் அற்புதம் செஞ்சாலும் கர்த்தர் அற்புதம் செய்யலனாலும் ஆமென், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அவரே தெய்வம் என்று பற்றி கொள்ளுகிற கூட்டம். அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவிற்கு அற்புதம் தேவைப்பட்டதா தேவைப்படவில்லையா? தேவைப்பட்டது. என்ன அற்புதம் தேவைப்பட்டது? அவர்களை தூக்கி அக்கினி சூளையில போடும்போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை ஜீவனோடு காப்பாற்றி அவரே ஜீவனுள்ளவர் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு, அவர் தப்புவிக்க வல்லவர், ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு, அவர் தப்புவித்தாலும் அவர் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த தேவனை தவிர இந்த சிலையை பணிந்து கொள்ளுகிறது இல்லை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு கிளாரிட்டி வேணும். He is a God worthy to do the miracles and wonders in the life, but my intention is not around the miracles. என் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவர், ஆனால் என்னுடைய நோக்கம் அவர் எனக்காய் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்ல. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒன்றுக்காக, அற்புதத்திற்காக, தேவைகளுக்காக உம்மை தெய்வமா ஏற்றுக்கொள்ளவில்லை. என் தேவையே நீங்க தான்ப்பா, நீங்க தான் வேணும். அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும், விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நீரே என் தேவன், நீரே என் ராஜா, நீரே என் மணவாளன், உம்மை நேசிக்கிறேன். ஆமென். இயேசு அப்போ யார் கூட இணங்குறாரா? இயேசு யார் கூட இணங்குறாரு? அற்புதங்களுக்காக தன்னை பின்பற்றாமல் தான் வேண்டும் என்று தன்னை பின்பற்றுகிறவர்களை மட்டுமே அவர் அறிந்து இணங்குகிறார். இப்ப நம்ம கிட்ட அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. யாரு கூடலாம் இயேசு இணங்கணும்னு விரும்புறீங்க அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இணங்க வேண்டாம், உங்க பக்கத்துல அவர் வரணும், அது அர்த்தம் இல்லை. உங்களை அவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். ஏதோ ஒன்றுக்காக இவன் என்னிடத்தில் பின்பற்றவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். எங்க அப்பா அடிக்கடி ஒரு கோட் வேர்ட் மாதிரி யூஸ் பண்ணுவார். உப்புக்காக புளிக்காக நாங்க யார் பின்னாடி வரல? இயேசு பின்னாடி வரல. அப்படி யாரோ வந்திருக்கீங்களா? உப்பு, புளி, அற்புதம், சோறு, சாப்பாடு, இதற்காக யாரும் வரல. செல்லச்சாமி ஐயா குடும்பம், அந்த அம்மா சண்முத்தாய் அம்மா இருக்கிறாங்க. அந்த ஐயாவுக்கு 2 பிள்ளைகளும் மனநிலைமையில பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க. அந்த ஐயா வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எங்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த பிள்ளைங்கள்லாம் சுகம் அடையணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுறோம். அப்போ அவர் சொன்ன விஷயம், ஐயா கடவுள் இந்த 2 பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்தாலும் சுகத்தை கொடுக்கலனாலும் இனி நாங்கள் யாரை மட்டும்தான் ஆராதிப்போம்? அவர்கள் அனுபவிக்கிற நிந்தைகளுக்கும் துன்பங்களுக்கும் அளவே இல்லை. உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த அம்மா கர்த்தரை பின்பற்றி இங்கிருந்து 20 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி ஆராதனைக்கு வந்துடுறாங்க. ஏன் தெரியுமா? ஏதோ ஒன்றுக்காக அவர்கள் கர்த்தரை பிடித்துக் கொள்ளவில்லை, இயேசு தேவை என்று பிடித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உடனே பிரிச்சு பார்த்துருவார், டக்கு 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 டக்குன்னு பார்த்துருவார்.
இவங்க எதுக்கு வந்தாங்க, இவங்க எதுக்கு வந்தாங்க, இவங்க எதுக்கு வந்தாங்க, இவங்க எதுக்கு வந்தாங்க, இவன் எதுக்கு வர்றான், இவன் எதுக்கு இயேசு போதுன்னு சொன்னான். ஆறாவதுல பாடுறோம், நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே அப்படி சொல்லும் போதெல்லாம் பார்க்கிறாரு, இவன் எதற்காக நீர் போதும் என்று சொல்லுகிறான், இவள் எதற்காக நீர் போதும் என்று சொல்லுகிறாள். எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க மட்டும் போதுன்னு சொல்றவங்களை அவர் தூக்கிடுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அவருடைய கண்கள் எக்ஸ்ரே கண்கள். என்ன கண்கள்? எக்ஸ்ரே கண்கள். சிடி ஸ்கேன் பண்ணிடும், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிடும், அல்ட்ராசோனிக் ஸ்கேன் பண்ணிடும், மேக்னெட்டிக் ரெஃப்ளெக்டிவ் ஸ்கேன் பண்ணிடும், என்னென்ன பண்ணுவோம் பண்ணிடும். அதுலேயும் மாட்டாது கூட யார் கண்ணுக்கு மாட்டிடும்? இயேசுவோட கண்ணுக்கு மாட்டிடும். உள்ள ஓரத்தில் ஒரு சுய ஆசையை வச்சுக்கிட்டு இல்லைப்பா இல்லைப்பா நீங்கள் மட்டும்தான் நீங்கள் மட்டும்தான் சொன்னால் கூட அவருக்கு தெரியும் உள்ளத்தில் ஓரத்தில் ஒரு சுயத்தின் ஆசை இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஊழியம் செஞ்சால் அவர் நோக்கத்தை பார்க்குறார். எத்தனையோ முறை எங்களை குட்டி உணர்த்திருக்கிறார். நீ நல்லா தான் செய்கிற, ஆனால் ஒரு மகிமைக்காக செய்கிற, உன் பேர் மகிமைப்படுறதுக்காக செய்கிற. எங்களை குட்டி இருக்கிறார். நீ நல்லா தான் ஒழுங்கு பண்ணுற, ஆனால் உங்களுக்கு ஒரு கனம் உண்டாகணும்னு செய்கிற. குட்டி இருக்கிறார் எங்களை. தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஆண்டவர் நம்மோடு இணங்கி நாமும் அவரோடு இணங்கி இருக்க வேண்டும் என்றால், எங்களுடைய கரங்கள் அவருடைய கரங்களோடு கோர்த்திருக்க வேண்டும் என்றால், நாங்கள் எதற்காக அவர் மேல் விசுவாசம் வைக்கக்கூடாது? அற்புதங்களுக்காக. நம்பர் 3, எல்லாரையும் தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இயேசுனுடைய சுபாவம் எப்படிப்பட்ட தெரியுமா? யார் வந்தாலும் விட்டுறக்கூடாது, எப்படியானு காப்பாற்றி 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 வச்சுக்கணும். இவர் வேணும், அவர் வேணும், அவளும் வேணும், அவனும் வேணும், இவளும் வேணும், இவரும் வேணும், யாரையும் நாங்கள் விட்டுறக்கூடாது. நல்ல நோக்கம்தான். சபைக்கு வருகிற எல்லாரையும் கர்த்தர் நிலைத்திருக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கத்தான் செய்கிறோம். உபவாச ஜெபங்களில் ஜெபிக்கிறோம் கண்ணீரோட. யாரும் நாங்கள் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் சுபாவம் எப்படிப்பட்டதென்றால், எல்லாரையும் தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அடுத்த 2 காரியங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் தியானிக்க போறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 9 இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. பந்து இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்து இருந்திடத்தில் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவரிடத்து வேண்டிய மட்டும் கொடுத்தார். அடுத்த 2-3 வசனங்களை வாசிங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பத்தில் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். 14ஆம் வசனத்தை நல்ல புரிந்து தெளிவாய் வாசிங்கள். இயேசு செய்த அற்புதத்தை திரும்பவும் சொல்லுங்க. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். இவர் மேசியா, இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு இவங்க சொல்றதற்கு இவங்களை சொல்ல வச்ச காரணம் என்ன? அவருடைய செய்தியா, அவருடைய உபதேசமா, அவர் கொடுக்க போகிற நித்திய ஜீவனா, சிலுவையில சிந்தி தரப்போகிற ரத்தத்தின் மீட்பா? இல்ல. ரொம்ப தெளிவா தெரியுது. இவர்கள் இப்பொழுது வாயத்திறந்து பாராட்டுறாங்க. இயேசுவை என்ன பாராட்டுறாங்க? இவர்தான் மெய்யாகவே இந்த உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். எதை கண்டு? இயேசு செய்த அற்புதத்தை. எந்த அற்புதத்தை? 5000 பேர், 5000 புருஷர்கள் ஸ்திரீகளுக்கு 5 அப்பம் 2 மீனை கொண்டு செய்த அற்புதங்களை. சரியா? இப்போ இந்த கூட்டங்கள் இதெல்லாம் இப்போ இயேசு மேல ரொம்ப கண்ணாயிற்று. என்ன கண்ணாயிற்றுனா, அங்க ஒரு கூட்டம் எதுக்கு? 6 கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பி தண்ணீரை என்னவா மாத்திட்டாரு? திராட்சை ரசமா. இது எது அடிப்படை? சாப்பாடு அடிப்படை. 2வது இங்க ஒரு கூட்டம். இது என்ன கூட்டம்? 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் கொடுத்தாச்சு. இப்பவும் ஒரு பாராட்டு. அவங்க எல்லாரும் விசுவாசம் வச்சாங்க, இயேசு இருதயத்தை அறிஞ்சாரு, நம்பி இணங்கல. இங்கேயும் அற்புதம் செஞ்சாங்க. உடனே இவங்க விசுவாசம் மட்டும் இல்ல, பயங்கரமா அறிக்கை பண்றாங்க, மெய்யாகவே இவரே வருகிறவரான தீர்க்கதரிசி. உடனே பாராட்டினாரா? கர்த்தர் உங்களுக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்தாரு, தேங்க்ஸ்பா. யாருக்குமே புரியல, உங்களுக்காக புரிஞ்சுன்னு சொல்லல. அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் அறிந்து கொண்டார்.
என்ன அறிந்து கொண்டாருன்னு சொன்னா, இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், சரியா? இப்போ உண்மையாகவே இயேசுவினுடைய ஆட்டிடியூட் இப்படி தன்னை உயர்த்தும் போது பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைச்சிருந்தா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? அவர் பதிலுக்கு என்ன சொல்லிக்கணும்? எவனுக்குமே புரியல, உனக்காவது என்ன பண்ணுச்ச, புரிஞ்சுச்ச. இந்த பரிசேயர்கள்லாம் என்னை குற்றம் பிடிக்கிறாங்க, இந்த வேதபாரகர்கள்லாம் என்னை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நீங்களாவது அந்த தீர்க்கதரிசி நான் தான் சொல்லி நீங்க சொன்னீங்களப்பா, சரி வாங்க நம்ம எல்லாம் ஒரு டீமா இருப்போம், உங்களுக்கு டெய்லி நான் சாப்பாடு தந்துடுறேன், உங்களுக்கு யாரு தான் இருக்கணும், நானே லீடரா இருக்கேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அதற்கு பதிலாக அவர் என்ன செஞ்சார்? 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவர்கள் வந்து, இதெல்லாம் பாருங்க, மக்களுடைய நோக்கம் இயேசுனுடைய புரிந்து கொள்ளுதல், அதான் பார்த்துட்டே இருக்கிறோம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து, ஓகே ஓகேன்னாரா, விலகி போயிட்டாரா? விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். சொல்லுங்க, விலகி இல்ல, அதுக்கு முன்னாடி வாசிங்க. அறிந்து விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ஏன் தெரியுமா? இவங்க எதற்காக ராஜாவாக்கணும்னு நினைச்சாங்க? இவர் ராஜாவாயிட்டார்னா நாட்டில் இனி என்ன இல்லை? சோத்துக்கு பிரச்சனை இல்லை. தண்ணியை தூக்கி கொடு, ரசமா மாத்திருவாரு. அப்பத்தை தூக்கி கொடு, பெருக பண்ணிடுவார். நம்ம நாட்டு பாப்புலேஷனுக்கு நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தால் அப்படி இருக்கும். டெய்லி காலையில் ஸ்தோத்திரம் பண்ணி அவர் கொடுத்துட்டா போதும், தமிழ்நாடு முழுக்க வாகனங்களில் சாப்பாடு புறப்பட்டு வந்துடும், வீடு வீடாக வந்து சாப்பாடு வந்துடும். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த எலெக்ஷனில் கட்டாயமாக யார் தான் ஜெயிப்பா? அவர் தான் ஜெயிப்பா. அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லாம் யார் தான் ஜெயிப்பா? அவர் தான் ஜெயிப்பா. அதை தான் இயேசு பார்த்தாரு. இவங்க என் மேலே விசுவாசம் வைக்கிறது, இவங்க என்னைய பார்த்து மேசியா தீர்க்கதரிசின்னு சொல்றது, அப்புறம் இவங்க அடுத்த ஸ்டெவல் போயிட்டாங்க, என்ன மாற்ற போறாங்க, ராஜாவாக்க போறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், இவங்கள் என்னுடைய மேலுள்ள விசுவாசம் அல்ல, நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்பதனால் அல்ல, நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்பதனால் அல்ல, இவர்களுக்காக நான் ரத்தம் சிந்த போகிறேன் என்பதனால் அல்ல, நானே ராஜாதி ராஜா என்பதனால் அல்ல, அதற்கு மாறாக இவங்களுக்கு நான் டெய்லி என்ன கொடுக்கணும்? அப்போ 3வது பாயிண்ட் என்ன தியானிக்கிறோம் தெரியுமா? யார் எந்த கூட்டம் என்று, சரி 4வது காரியம், யார் எந்த கூட்டம் என்று இயேசு எடை போட்டு வைத்திருந்தார். சரியா? 3வது பாயிண்ட் என்னது? எல்லாரையும் தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதை நீங்க 4வது பாயிண்டா மாத்திக்கோங்க, கொஞ்சம் ஷஃபிள் பண்ணிக்கலாம். 3வது பாயிண்ட சொல்லிடுறேன். 3வது பாயிண்ட் தான் இதை வச்சுக்கோங்க. யார் எந்த கூட்டம் என்று எடை போட்டு வைத்திருந்தார். எப்படி தெரியுமா? ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது. இயேசு அற்புதம் செய்தாச்சு. 5 அப்பம் 2 மீன் வச்சு 5000 பேர் புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாம் கிட்டத்தட்ட 40,000 பேர் சாப்பிட்டுருப்பாருன்னு சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. கவனிங்க, இப்ப இவரு ராஜாவாகும்படி பிடித்திருக்கிறார்கள் என்று மனதாயிருக்கிறார் என்று அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அடுத்த ஒரு சம்பவம் நடக்க பாருங்க, ஆச்சரியமான ஒரு சம்பவம். அங்கதான் அவர் யார் எந்த கூட்டம்னு பிரிச்சே வச்சுட்டாரு. இது என்ன கூட்டம்? சாப்பாட்டு கூட்டம். சொல்லுங்க பக்கத்துல, என்ன கூட்டம்? சாப்பாடு கூட்டம். அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி தெரியுமா? 22 வாசிங்க. மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர்கள் ஏறின படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடன் கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர்கள் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். ஒரு போட் எடுத்துட்டு இயேசு போயிட்டார். ஒரு போட் எடுத்துட்டு இயேசு போயிட்டார். ஏன்? இந்த கூட்டத்துக்கு கூட இருக்க வேண்டாம். இப்ப நம்ம இருந்தோம்னா டெய்லி வந்து நம்மளை என்ன கேட்டு புண்ணாக்குவாங்க. முன்னாடி சாப்பாடு இருக்கான்னு கேட்கிறப்போ ஒரு பையன் கொண்டு வந்து எதை கொடுத்தான்? 5 அப்பம் 2 மீன். இப்ப டெய்லி கையிலே என்ன கொண்டு வந்துருவாங்க? 5 அப்பம் 2 மீனை கொண்டு, ஆண்டவரை தோத்திரம் பண்ணி தாங்க, ஆண்டவரை தோத்திரம் பண்ணி தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அப்படி யாரா வரீங்களா? எதையா கொண்டு வந்துட்டு வார வாரம் ஆண்டவரை தோத்திரம் பண்ணி தாங்க, டெய்லி காலைல ஆண்டவரை தோத்திரம் பண்ணி தாங்க. நீ கேட்கிற தப்பு இல்லை. ஆனால் நோக்கம் என்னவாய் மாறிவிடக்கூடாது. எங்களுக்கு அப்பம் தேவை, அப்பம் தேவை இல்லை. அப்போ அங்க வசனத்தை வாசிக்கிறோம். அவர் ஏற்கனவே வேண்டான்னு சொல்லிட்டு தூர ஒரு போட் எடுத்துட்டு போயிட்டார். 21 வாசிங்களேன். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாக இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. மறுநாளிலே கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள். சொல்லுங்க, இக்கரையில நிற்கிறாரா அக்கறையில நிற்கிறாரா? அப்படின்னா இந்த அப்பம் கேட்கிற கூட்டம் எல்லாம் எங்க நிக்குது? இக்கரையில நிக்குது. இயேசு இவர்களை விட்டுட்டு எங்க எஸ்கேப் ஆயிட்டாரு? அக்கறைக்கு போயிட்டாரு. வாசிங்க. மறுநாளிலே கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர்கள் ஏறின அந்த படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை. கவனிக்கணும், ஏன் அந்த வார்த்தை சொல்லப்படுது?
அக்கறையில இப்ப யார் படகு மட்டும்தான் நிக்குது? இயேசுவோட படகு. இக்கரையில நிறைய படகு நிக்குது, அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. இயேசு இந்த கூட்டத்தை விட்டு ராஜாவாக்கிற கூடாது, சாப்பாட்டுக்காக தான், அப்பத்துக்காக தான் அவங்க சுத்தி சுத்தி வராங்கன்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கி எங்க போயிட்டாரு? போட் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டார். அப்ப எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார் பாருங்களேன், போயிட்டாரு. ஆனா அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்திற்கு சமீபமாய் திரும்பி பார்த்தா அங்கிருந்து என்னவா வருது? போட்டுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. யாரை தேடி வந்துட்டாங்க? இயேசுவை தேடி. ஏய், அவர் இன்றைக்கு இருப்பாரு, அப்பம் சாப்பிடலான்னு பார்த்தா போட் எடுத்துட்டு எங்க போயிட்டாரு? அங்க போயிட்டார். போனா நேரே எல்லாரும் வாங்க எதுலையாவது போயிருவோம், போட்டையாவது பிடிச்சு போயிருவோம்னு சொல்லிட்டு அந்த வேடை படிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பிறகு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியா இருந்து. அந்த வேடை ஏன் யோவான் மென்ஷன் பண்றாரு? இவங்க எந்த எந்த இடத்திலிருந்து வந்தவர்கள்? கரெக்டா சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பிறகு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியா. அப்போ திபேரியா என்பது எந்த இடம்? அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பம் சாப்பிட்ட இடம். அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மைண்ட்ல எது ஓடிக்கிட்டு இருக்கும்? அப்பம் சாப்பிட்டது ஓடிக்கிட்டு இருக்கும். அவர்கள் இப்ப போட் எடுத்துட்டு, இவர் அங்க போனாலும் விடாம என்ன எடுத்துட்டு வந்துட்டாங்க? போட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இயேசு பார்த்தாரு, இங்கேயும் போட் எடுத்துட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நேரே சொல்றாரு. வாசிக்கிறீங்களா? அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாத ஜனங்கள் கண்டு உடனே இந்த படகுகள் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். வந்துட்டு பாசமா பேசுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? எங்களை வயிறார போஷிச்சது நீர் அல்லவா, எங்களுக்கு சாப்பாடு இல்லாத போது சாப்பாடு தந்தது நீர் அல்லவா, பசி இல்லாமல் எங்களை நடத்தினது நீர் அல்லவா. இன்னும் நம்ம எதுல தான் இருந்துட்டு இருக்கோம்? அதுல தான் இருந்துட்டு இருக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். கடலின் அக்கறையில இருந்து அக்கறையில அவர்கள் அவரை கண்டபோது எப்படி கூப்பிடுறாங்க? ரபி, நீர் எப்ப எங்க வந்தீரு? எப்ப இங்க வந்தீர்? நம்ம என்ன நினைச்சிருப்போம்? நானா இருந்தே நினைச்சிருப்பேன், நான் கல்லிடை குறிச்சிக்கு போனேன், பிரசங்கத்தை பண்ண, அந்த பிரசங்கத்தால தொடப்பட்ட ஜனங்கள் அடுத்த மீட்டிங் என்னை தேடி திருநெல்வேலிக்கு என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. அடுத்து நான் நாகர்கோயிலில் போய் பிரசங்கம் பண்றேன், அந்த பிரசங்கத்தை கேட்க அங்க என்ன பண்ணிட்டாங்க? சில ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இந்த பாஸ்ட் ஒரு இடத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணி தொடப்பட்டா அவர் அந்த பகுதியில் எங்க வந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்கல்ல. இத மாதிரி நம்ம என்ன அப்படிதான் நினைப்போம், சே நம்ம மெசேஜ் மேல அவ்வளோ அன்பா, என் செய்தியை கேட்கறதுக்கு படவெடுத்து அக்கறைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க கேட்கறாங்க பாருங்க, கடலின் அக்கறையிலே வேகமா போட் எடுத்துட்டு வந்து இயேசுவை தேடி பிடிச்சு, ஏசப்பா ரபி நீ எப்போ இங்க வந்தீங்க? நம்மன்னா சந்தோஷப்பட்டு, எம்மள அவ்வளோ அன்பா, எம்மளை இவ்வளோ அன்பா வச்சிருக்கீங்க, எங்க போனாலும் என்ன செய்ய மாட்டேங்கிங்க? நான் வானத்துக்கு போனாலும், நான் பாதாளத்தில் போய் படுக்கப்பட்டாலும், ஏன் எப்பொழுது வந்தீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவரு என்ன பதில் சொல்றாரு? அடிச்சு முழக்கிட்டாரு. 26 வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்தமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். ஒற்றே அடி அடிச்சார். இதுதான் இயேசுடைய மைண்ட் செட். அதான் பார்த்துட்டு இருக்கோம். He knows the heart of the people. மனுஷருக்கு உள்ள இருப்பதை ஒருவரும் அவனுக்கு சொல்ல வேண்டியது. இப்ப அவர்கிட்ட சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, உங்க பிரசங்கத்தை கேட்கறதுக்காகத்தான் வந்தோம் அப்படின்னு சொன்னா இயேசு நல்லா சொல்லுவாரு, நீ பிரசங்கத்தை கேட்கறதுக்காக என்ன செய்யல? வரல. என் வார்த்தையை கேட்கறதுக்காக வரல. நீ எதற்காக வந்த? அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். அதே தேவன் தான், அதே இயேசு தான் இந்த ஆராதனையில இருக்கிறாரு, நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் இயேசு எனக்கு தேவைன்னு சொல்றாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக நாம் பின்பற்ற கூடாது? நான் கேட்கிறேன், அவர் அற்புதம் செய்ய முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதாமா? கரெக்டா சொல்லுங்க. அவர் அற்புதம் செய்ய முடியுமா முடியாதா? அவர் அப்பத்தை கொடுத்தால் அவரால் பெருக்கி தர முடியுமா முடியாதா? அவரால் அதிசயம் செய்ய முடியுமா முடியாதா? ஏன்னா அவர் பேரே என்னதான்? அதிசயமானவர் இல்லையா? வல்லமுள்ள தேவன். ஆனால் அவர் அதிசயம் செய்ய வல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர், அது அவருடைய தன்மை. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அவர் விடுவித்தாலும்
அவர் விடுவிக்காவிட்டார். சாத்ராக் மேஷாக்குடைய மெசேஜை பாருங்க, பியூட்டிஃபுல் ரெவலேஷன் என்னவென்றால், அவர் யார் அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் அதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அவர் எப்படிப்பட்டவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அது அவரை குறித்து சொல்லுவது. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அவர் தப்புவித்தாலும் அவர் தப்புவிக்காவிட்டாலும் இந்த தேவனை தவிர எதையும் நாங்கள் பணிந்து கொள்வது இல்லை. அவர் அப்பத்தை தர வல்லவர், அவர் அப்பத்தை பெருக்க வல்லவர், அவர் தண்ணீரை திராட்சரசமாக்க வல்லவர், வியாதிகளை சுகமாக்க வல்லவர், அற்புதங்களை செய்ய வல்லவர். அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் உண்மைதான். ஆனால் அவர் அற்புதங்களை செய்தாலும் அவர் அற்புதங்களை செய்யாவிட்டாலும் நாங்கள் இந்த தேவனை தவிர யாரையும் ஆராதிப்பதில்லை. சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பார்க்கிறோம். யார் எந்த கூட்டம்னு சரியா எடை போட்டு வச்சிருக்கார், நேரே சொல்லிட்டார். சரியா? 26, 27 எல்லாரும் வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுங்கள், மெய்யாகவே மெய்யாகவும் சொல்லுகிறேன். 27 எல்லாரும் வாசிங்க. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. நான் சொல்ல நீங்க ஆவியில உணர்ந்து சொல்லணும். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, அழிந்து போகிற வீடு கார் பங்களாவுக்காக அல்ல, அழிந்து போகிற ஆஸ்திக்காக அல்ல, அழிந்து போகிற ஐஸ்வர்யத்திற்காக அல்ல, அழிந்து போகிற மேன்மைகள் அந்தஸ்துக்காக அல்ல. ஆமென். அதை காட்டிலும் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். அது என்ன போஜனம்? அதை கேட்கும் போது தான் சொல்லுகிறார், ஜீவ அப்பம். இந்த அப்பம் அல்ல, அழிந்து போகிற அப்பம் அல்ல. 5 அப்பம் 2 மீனை கொடுத்து 5000 பேர் சாப்பிட்டு எல்லாம் காலையிலே சரியா போயிடுச்சு. அந்த அப்பம் அல்ல. நான் கொடுக்கிற அப்பம் ஜீவ அப்பம். நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர். நான் கொடுக்கிற மந்தை அது ஜீவனுள்ள மந்தை. ஹல்லேலூயா. என்னுடைய மேய்ச்சல் அது ஜீவனுள்ள மேய்ச்சல். அதற்காகத்தான். வாசிக்கிறீங்களா? அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியைகளை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நாங்களும் உங்க கூட சர்ச்சுக்கு வரட்டுமா அப்படி ஒருத்தங்க கேட்குறாங்க. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு நல்ல சாப்பாடு, வாங்க வாங்க, முடிச்சோடனே டீ இருக்கு, வாங்க வாங்க, உங்களை சூப்பராக பார்த்துக்கிடுவாங்க. சில டைம் சூப்பராக பார்க்க முடியும், சில டைம் சூப்பராக பார்க்க முடியாது. சில டைம் நல்ல சாப்பாடு இருக்கும், சில டைம் நல்ல சாப்பாடு இருக்காது. சில டைமில் முடிச்சுட்டு உங்களை எல்லாரும் பார்த்து ஜோம் பண்ண முடியும், சில டைமில் நாங்கள் அடித்து பிடிச்சி ஓடிடுவோம். சில டைமில் உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்தியிருப்போம், சில டைமில் போகிற போக்கில் ஏதாவது சத்தம் போட்டு போயிருப்போம். எல்லா நாளும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. உண்மைதானம்மா இல்லையா? சில நாள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்கும், சில நாள் வித்தியாசமாக போயிருக்கலாம். இதற்கெல்லாம் யாராவது வந்தால் நிலைத்திருக்க முடியாது. 3 காரியத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பிதாவானவர் இழுத்துக்கொள்ளாமல் ஒரு முன் உள்ளே வரவே முடியாது. புரியுதா? நீங்கள் எவ்வளோ நீங்கள் வாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு அவங்களை என்னென்ன உதவி செஞ்சு வேன் அனுப்பி சீட்டு போட்டு அவங்களுக்கு மத்தியானம் வந்தோடனே உனக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி, சாயங்காலம் வந்தோடனே உனக்கு நான் ஒரு ஜூஸ் வாங்கி தரேன்னு சொல்லி, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி, அதெல்லாம் செய்யுங்க, தப்பு கிடையாது. அழிந்து போகிற உலக பொருள்லாம் செய்யுங்க. ஆனால் பிரியாணியை வச்சு ஒருத்தனை உட்கார வைக்க முடியாது. இன்னைக்கு ஹரி பிரியாணி கொடுக்கலாம். ஒரு சர்ச்சில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அல்லது RR சேலம் பிரியாணி கொடுத்துட்டாங்கன்னா அவன் எங்கே ஓடிடுவான்? அங்கே ஓடிடுவான். எங்கள் சபையில் எங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னொரு சபையில் 1500 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணிடுவான்? ஓடி போயிடுவான். இப்படி எல்லாம் கொடுத்து யாரை கொண்டு வர முடியாது, ஜனங்களை கொண்டு வர முடியாது. அப்படி வார ஜனங்கள் நிலைத்திருக்கவும் மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பத்திற்காக அல்ல, எல்லாரும் சொல்லுங்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும். கரங்களை வைத்து சின்ன ஜெபம் பண்ணிட்டே வாசிங்க. நித்திய ஜீவன் வரைக்கும், பரலோகம் வரைக்கும். அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்னமோ பெருசு நினைச்சோம், எல்லாவற்றை விட மேன்மையான பரலோகத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை செய்யுங்கள். அப்படின்னா அது என்ன போஜனம்? அப்படின்னா என்ன போஜனம்? நித்திய ஜீவன் வரைக்கும் போகிற நிலை நிற்கிற போஜனம்னா என்ன போஜனம்? கையை பைபிள் எடுத்து சொல்லுங்க. இதுதான் அந்த போஜனம். உங்களுடைய வசனம் எனக்கு உணவா இருக்கிறது, உங்களுடைய வசனத்தை நான் உட்கொண்டேன்,
எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், மனுபுத்திரனே உன் வாயை திற. அப்பொழுது அவன் ஆ என்று வாயை திறக்கிறான். இந்த புஸ்தக சுருள் அவன் வாய்க்குள் கொடுக்கப்பட்டது. வாய்க்கு கசப்பா இருந்தது, வயிற்றுக்கு அது தேனை போல மதுரமாயிற்று. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தின் சாப்பாடு நீங்க எவ்வளோ காஸ்ட்லியா சாப்பிட்டாலும் 5 மணி நேரத்துக்கு மேல அதுக்கு என்ன கிடையாது, வேல்யூ கிடையாது. பாஸ்டர், பார்பிக்யூ நேஷன் போய் 750 ரூபா கொடுத்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன், இதை என் வயிற்றுக்குள்ளே ஒரு 3 நாள் வச்சிருக்க பிரியப்படுறேன் நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. அது உங்களே அழிச்சு போட்டுரும் இல்லையா, கெடுத்து குட்டி சோறாக்கிறோம். ஆனா இந்த போஜனம் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க வருஷங்கள் வருஷங்களாய், தலைமுறை தலைமுறையாய் உள்ள வச்சு அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு அது எங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குமா? நித்திய ஜீவன் வரைக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை யாரும் கொடுக்க முடியாது. வார்த்தையானவராகிய மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இதே அதிகாரத்தில் தான் சொல்லுகிறார், அந்த அப்பத்திற்காக வருகிறவன் ஓடி போங்க, ஆனா ஜீவ அப்பம் நானே, என்னை தேவை என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. முதல் காரியம் பார்த்தோம், எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்து வைத்திருந்தார். யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. சில ஆட்கள் அப்படி இருப்பாங்கல்ல, நம்ம போய் சொல்லிக் கொடுத்துருவோம், பாஸ்ட் கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவார். சில டைமில் சில ஆட்கள் நினைப்பாங்க, பாஸ்ட்டுக்கு யாரோ நம்மளை குறித்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. தேவ சமூகத்தில் ஒரு ஊழியக்காரன் சரியாக உட்காந்துருப்பான்னா ஒருவனும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறான், சீரிய படையில் உள்ள கேப்டன் வந்து அந்த ராஜா கிட்ட சொல்கிறான், உம்முடைய பள்ளி அறையில் நீ பேசிக்கொள்வது அங்கே தீர்க்கதரிசனுடைய ஜெப அறையில் கேட்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் சொல்லுறதுன்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய ப்ரேயர் லைஃப் கரெக்டாக இருக்குமானால் ஒருவரும் உங்களுக்கு வந்து இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ முதல் காரியம் பார்த்தோம், மனுஷருடைய இருதயத்தை அவர் அறிந்து வைத்திருந்தார். அந்த குணம் யாருக்கு வேணும்? அந்த கிருபை யாருக்கு வேணும்? ரெண்டாவது, அவர் எல்லாரையும் நம்பி என்ன செய்யல? இணங்கல. ஏன்? அவங்க உள்ளத்தை அறிந்திருந்தபடினால் எல்லாரையும் நம்பி இணங்கல. சரியா? அப்போ நமக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு. யார் வந்து உங்களை பாராட்டினாலும், இந்த அண்ணன் தான் இப்போ என்ன கொஞ்சம் தூக்கி பிடிக்காரு, இந்த அக்கா தான் இப்போ என்ன கொஞ்ச நாள் தூக்கி பிடிக்காங்க, நல்லா தூக்கி பிடிச்சிட்டு கை உழைஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, பொத்துன்னு விட்டுருவாங்க. உயர போக போக டேமேஜ் அதிகம். ஆகையால தூக்கி பிடிக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களோட நம்பி என்ன செய்ய வேண்டாம்? இணங்க வேண்டாம். இருதயத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர் உங்ககிட்ட சொல்லுவாரு, இவன் கொஞ்சம் மோசமான ஆள் மாதிரி தெரியும், ஆனா இணைஞ்சு ஓடுன்னு சொல்லுவாரு. அப்படி ஓடும்போது கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். அப்ப எல்லாரும் நம்பி இணங்கல. மூன்றாவது காரியம் பார்த்தோம், எதற்காக வந்த கூட்டம் என்று, யார் எந்த கூட்டம் என்று அவர் அழகா பிரிச்சு சொல்லிட்டார். நாலாவது காரியம், எல்லாரையும் தக்க வைக்க அவர் விரும்பவில்லை. வாசிக்கிறீங்களா? அதே அதிகாரத்துல செய்தி கொஞ்சம் காரசாரமா போயிட்டு, இங்க இல்ல எருசலேம்ல. சரியா? இப்ப இவங்களுக்கெல்லாம் உடனே டவுட் வந்துட்டு, அது என்ன அப்போ? 5 அப்போ 2 மீன் மாறினது தெரியும், இது என்ன அப்போ? இது என்ன அப்போ? உடனே சொல்ல, வானத்திலிருந்து இறங்கினப்போ. அது என்ன வானத்திலிருந்து இறங்கினப்போ? அந்த அப்போ இந்த அப்போ தான். அது எப்படி? அப்ப நீர் வானத்திலிருந்து வந்தீரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க தான் சொன்னது, இவர் தான் மெய்யான தீர்க்கதரிசி. அவங்களே அதைத்தான் அன்னைக்கு நான் உயிர்த்தெழுதல் நாளில் சொன்ன செய்தி கொடுக்கும்போது, போற்றுகிற வாய் எப்போ தூற்றும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கூட்டம் தான் சொல்லிச்சு, இவரை என்ன வாக்கிடணும்? ராஜா வாக்கி அரசு திட்டம், அரசு அப்ப திட்டம். என்ன திட்டம்? அரசு அப்ப திட்டம். டெய்லி 5 அப்போ 2 மீன் வச்சு வீடு விட என்ன வந்துடும்? டோர் டெலிவரி கொண்டு வந்து அமேசானில் கொண்டு வந்து இறக்கிடுவான். நல்ல ராஜான்னு சொல்லிட்டு இருந்த அதே ஆட்கள் சொல்றாங்க, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்றாங்க. என்ன சொல்றாங்க? பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஜீவ அப்பமா பிதாட்டிருந்து வந்தாரா? வானத்திலிருந்து இறங்கினாரா? இவன் எவன்டா அப்படின்னு சொல்றான். இவன் எவன்டான்னு அவங்க பேசும்போது ஆச்சரியம், உள்ள இருந்த 12 சீஷர்களும் கூட மெதுவா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு எதுவும் பிரச்சனையா? வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும். இதெல்லாம் உங்களுக்கு மண்டையில ஏறவே இல்லை. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இதுவேன்னு எதை சொல்லுகிறார்?
தன்னை சொல்லுகிறார். ஜீவப்பமாகிய தன்னை குறித்து சொல்லுகிறார். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவர்கள் புசித்தார்கள், ஆனால் மரித்தார்கள். ஆனால் இந்த அப்பத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். சந்தோஷமா இருக்கா, வருத்தமா இருக்கா? சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. ஆனா இவங்களுக்கு அது புரியல. அடுத்த வசனத்தை வாசிங்க. கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அப்போ கூட இருக்கிற சீஷர்கள் சொல்றாங்க, அவருடைய சீஷர்களில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், இதெல்லாம் ஒரு பிரசங்கம்னு எவனாவது கேட்பானா? இது கடினமான உபதேசம், யாருக்கு இது புரியும்? யாருக்கு இது புரிய போகுது? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ற மாதிரியே இல்ல. இந்த அடுத்த சில அதிகாரங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட சண்டையில போய் முடிஞ்சிடும். என்னன்னா, அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு, ஏய் நான் மனுஷகுமாரன் தான்ப்பா, ஆனா யார் சேர்ந்து வந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரன், பிதா இருக்கிறார். எத்தனையோ விதங்களில் சொல்ல புரிய வச்சாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கடைசி சீஷர்களை என்ன பேசிட்டாங்க? இவைகளை கேட்டபோது வாசிங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொன்ன உடனே இயேசுநாதர்கிட்ட போய், ஆண்டவரே கொஞ்சம் பார்த்து பிரசங்கம் பண்ணும். இப்போ உம்ம சீஷர்களே உங்களை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. சீஷர்களுமா? இந்த 12 பேரா? இவங்களா அப்படி சொன்னாங்க? அப்படி சொல்லி அவர் என்ன செய்யல? சர்ப்ரைஸ் ஆகல. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதான் சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று. இதுதான் ஏசப்பாவுடைய கிஃப்ட். என்னன்னா, எவன் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், அப்போஸ்தலர்கள், அனுப்பப்பட்டவர்கள், இவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த பிரசங்கம் உங்களுக்குமாயா இடரலா இருக்குது? அப்படி கேட்டுட்டு வாசிக்கிறீங்களா 66ஆம் வசனத்துல, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடன் கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யாரு? சீஷரில் அநேகர். அப்போ இயேசு அப்பதான் கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்படின்னு என்ன அர்த்தம்? தயவுசெய்து நீங்களும் போயிடாதீங்கப்பா, உங்களை நம்பித்தான் நானே மேலேருந்து வந்திருக்கேன் சொல்லல. ஏற்கனவே தெரியும், அவர் நம்பி யார்கிட்ட என்ன பண்றதில்லை, இணங்குறதில்லை. அவர் தான் மாஸ்டர் ஆஃப் எவ்ரி திங், யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. அப்போ வாசிங்க 67 68 வாசிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? இதனுடைய இன்டென்ஷனை நீங்க சில டிரான்ஸ்லேஷனை பார்த்தீங்கன்னா, நீங்களும் போகன்னா போகலாம், யூ ஹேவ் த ஃப்ரீடம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல பிரித்தெடுத்து அவர் சொல்லுகிறார், இந்த 12 பேர் எதற்காக வரவில்லை? அப்பத்திற்காக, போஜனத்திற்காக வரவில்லை. உடனே பேதுரு சொல்லுகிறார், 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோ? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எல்லாரையும் தக்க வைக்கணும்னு நினைக்கல. அவருடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதா இல்லை தெரியுமா? என் பிரசங்கம் இங்க யாரையுமே குத்திடக்கூடாது, என் பிரசங்கம் யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, என் பிரசங்கத்துல யாருடைய முகமும் மாறிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு இயேசு பிரசங்கிக்கவே இல்லை. மத்தேயு 7 அதிகார கடைசி வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம், பரிசேயரை போல வேத பாரகரை போல அவர் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தாராம். அதிகாரமுடையவரா, அத்தாரிட்டிக்கலா அவர் சொல்லும் போது சொல்றாரு, வார்த்தையானவர் நான், அந்த வார்த்தையை நான் மாம்சத்தில் கொடுக்கிறேன், அந்த அதிகாரத்தோடு கொடுக்கிறேன். பரிசேயர்களை பார்த்து நேரடியாய் சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ என்று கண்டிக்கிறார். அதைத்தான் லெனார்ட் ரேவன்ஹில் சொல்றாரு, இன்னைக்கு பண்ற பிரசங்கங்களை இயேசு அன்னைக்கு பிரசங்கிச்சிருப்பாருன்னு சொன்னா அவரை எங்கவே அடிச்சிருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால அவருடைய பிரசங்கம் கடினம் தான். இன்னொரு காரியம், அவர் யாரையும் தக்க வைக்க விரும்பவில்லை. எவ்வளவு அழகான காரியங்கள் இயேசுவின் சிந்தை நம்ம படிக்கிறோம். ஒன்று, எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்து வைத்து ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. சில நேரம் பாருங்க, பண்ற சேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு ஜபத்துல போய் கொஞ்ச நேரம் ரீமாலாக்கா துராபாலாங்காது. பிறகு அவருக்கு தெரியும், ஏய் இந்த ரீமா காபாவே கொடுத்தது யாரு தான்? நான் தான். நீ யாருக்கிட்டே வந்து காட்டுற? என்கிட்ட வந்து காட்டுற. முதல்ல போய் பாவத்தை என்ன செய், மன்னிப்பு அறிக்கை.
அங்கே உன் தம்பி அடிச்சு போட்டு, உங்கள் அண்ணன் அடிச்சு போட்டு, உன் அக்காள் அடிச்சு போட்டு, உன் தங்கச்சி அடிச்சு போட்டு, இங்கே வந்து அந்நிய பாஷையா? முதல்ல காணிக்கை எங்கே வச்சுட்டு போ, நீ பெட்டிக்குள்ள போட்டுறத எங்கே வச்சுட்டு போ, பள்ளிப்படத்துக்கு பக்கத்தில் போயிட்டு ஒப்புரவாயிட்டு. இது சொல்லும்போது கஷ்டமா இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் இயேசு அதை குறித்து வருத்தப்படல, இருதயங்களை அறிஞ்சு வச்சிருந்தார். ரெண்டாவது பார்த்தா, இயேசு எல்லாருடைய உள்ளத்தையும் அறிந்து வைத்திருந்தபடியினால் செயல்களில் காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? எல்லாரையும் நம்பி இணங்கவில்லை. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாமும் நம்முடைய வாழ்க்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நயமான வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், அலங்காரமாய் வந்து உங்களிடத்தில் பேசுவாங்க. ஆனா உங்களுடைய உள்ளம், அவருடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள அந்த கிருபை கத்த தர வேண்டும். எல்லாரையும் நம்பி இணங்கி விடாதீர்கள். ஆண்டவர் உங்களை ஒரு இடத்தில் நேரடியாய் இந்த வார்த்தையை பேசுவாரானால், சில தீர்மானங்கள் நீங்க எடுக்க ஆயத்தமாயிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் நம்பி இணங்கிறாத. உள்ளத்தில் நான் காட்டுவேன். அவன் கடினமான மனிதனாய் தெரியலாம், ஆனால் நான் காட்டுவேன், நீ இணங்கிக் கொள்ளலாம். அவன் ரொம்ப அருமையான மனிதனாய் தெரியலாம், நான் சொல்லவில்லை என்றால் இணங்கி நீ நம்பி செயல்படாதே. மூன்றாவது காரியத்தை பார்த்தோம். யார் எந்த கூட்டம்னு இயேசுக்கு நல்லா தெரியும். ஆனா நாம எந்த கூட்டம்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஜீவனுள்ள அப்பமாகிய இந்த வார்த்தையை தந்த இயேசுவை பற்றி கொள்கிற கூட்டம். நாலாவது காரியம், அவர் யாரையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய ஊழியத்தை செய்யவில்லை. தைரியமா கேட்கிற, நீனும் போனா கூட போ. அப்ப பேதுரு சொல்றான், யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.